பாபர் மஸ்ஜித் அந்த நிலம் வக்ஃப் நிலம், நாங்க மறக்க மாட்டோம். பள்ளிவாசலை இடிச்சீங்க, அந்த நிலத்துல ராமர் கோவிலை கட்டினீர்கள். இன்றைக்கும் ராமர் கோவில் இருக்கின்ற இடம் வக்ஃப் நிலம். நீ வக்ஃப் நிலத்தை மீட்பதற்கு தான் இந்த சட்டம் என்று சொன்னால் அதை இந்த சமுதாயம் நம்ப வேண்டும் என்றால் முதலில் எங்களுக்கு நீ மீட்டு தர வேண்டியது பாபர் மஸ்ஜிதை. மீட்டு தர முடியுமா? வக்ஃப் சொத்தை பாதுகாக்கத்தான் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்பதில் உண்மையானதா இருந்தால் அந்த நிலத்தை எங்களிடம் திருப்பித்தார். இப்போது அம்பானி கட்டியிருக்கிற அண்டிலா ஹவுஸ் அதுவும் வக்ஃப் நிலம். நம்ம பேர்ல உள்ள உணவகத்தை தான் வைத்திருக்கிற அப்துல் கரீம் பாயம் அந்த ட்ரஸ்ட் ஓனர் எவ்வளவு விவரமா இருந்திருக்கிறார் பாருங்க. அனாதை சிறுவர்களுக்குரிய நிலம், அந்த நிலத்தை வித்துட்டாங்க. அம்பானிக்கு எப்படி மிரட்டி என்ன காசை கொடுத்து எப்படி விற்கவே முடியாது. வக்ஃப் ரூலின் படி வக்ஃப் சொத்தை யாருக்கும் விற்க இயலாது. ஆனா அந்த நிலத்தை விற்றிருக்கிறார்கள். எடப்பாடியே பயந்துட்டார். அப்துல் கரீம் பாயில மாத்திரம் அவன் பயந்துட்டான் போல இருக்கு, கொடுத்துட்டான், கையெழுத்து போட்டாங்க. விற்க முடியாதுப்பா, ரூல்ஸ் படி வக்ஃப் நிலத்தை விற்க இயலாது. சரி, நீங்க வக்ஃப் நிலத்தை மீட்பதற்கு தானே வந்திருக்கிறீங்க. புதிய அவதாரம் அம்பானி, நீங்க ரெண்டு பேரும் அமித்ஷாவும் மோடிஜியும் அம்பானியை விரட்டி விட்டு அந்த நிலத்தை எங்களுக்கு மீட்டு தான் உங்களை நாங்க நம்புறோம். மீட்டு தர தயாரா? அப்ப பச்சை பொய்.